அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்வசம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான அதே போல சந்தோஷமான ஒரு செய்தியோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த செய்தி என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் நாங்கள் உடனுக்குடன் தருகின்ற செய்திகளை அதே போல அஸ்வசம கொடுப்பனவு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பான உடனுக்குடனான செய்திகளை தெரிஞ்சு கொள்ளவும் பயன்பெறக்கூடியதாகவும் இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் மலர்ந்திருந்தது. நாங்களும் 2026ஆம் ஆண்டில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு காலடி எடுத்து வைத்திருந்தோம். அந்த வகையில் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் நிறைய பேர் எனக்கிட்ட கேட்ட ஒரு விஷயம்தான், அண்ணா ஜனவரி மாசத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் என்று வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று நாங்கள் அந்த பணத்தை மீள பெறலாம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், 2022, 23ஆம் ஆண்டுகளில் தங்களை பதிவு செய்து கொண்ட முதலாம் கட்ட பயனாளர்களுக்கான மீளாய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக ஜனவரி மாதத்துக்கான அந்த கொடுப்பனவுகளை வழங்கும் நாட்கள் நாளுக்கு நாள் தள்ளி போயிருந்தன. நலன்புரி நன்மைகள் சபை ஜனவரி மாதம் 5ஆம் திகதி இந்த தொகையினை வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாக தான் ஆவணங்களில் காட்டியிருந்தது. இருந்தாலும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதிதான் அந்த தொகையை வந்து பயனாளர்கள் வங்கி கணக்குகளில் இருந்து மீள பெறக்கூடியதாக இருந்தது. முதலாம் கட்ட மற்றும் 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான தொகை வந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் தான் அவர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டு அவர்கள் மீள பெறக்கூடியதாக இருந்தது. அந்த தொகையை பெற்ற எங்களுடைய பயனாளர்கள் இந்த மாதத்தில் அல்லது பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் என்று வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும், எப்போது நாங்க அந்த பணத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க, அவதானத்தோடு இருக்கிறாங்க. அந்த வகையில் சற்று முன்னர் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் உங்களுடைய வங்கி கணக்குகளில், அதாவது அஸ்வசம நலன்புரி நன்மைகள் சபையினால் வழங்கப்படுகின்ற அஸ்வசம கொடுப்பனவுகள் முதலாம் கட்ட மற்றும் 2ஆம் கட்ட பயனாளர்களது வங்கி கணக்குகளில் சற்று முன்னர் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்களை நாங்கள் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறோம், நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலாம் கட்ட மற்றும் 2ஆம் கட்ட பயனாளர்களது வங்கி கணக்குகளில் பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவுகள் இன்று வரவு வைக்கப்பட்டிருக்கின்றன, சற்று முன்னர் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தொகையை வந்து இந்த வார இறுதிக்குள் நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்குகளில் இருந்து மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மனக்குறைகளை பதிவிட்டவர்களுடைய வீடுகளுக்கு சென்று வீடு வீடாக சென்று அவர்களுடைய தகவல்களை திரட்டும் பணிகளையும் நலன்புரி நன்மைகள் சபை ஆரம்பிக்கவிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. எனவே மனக்குறைகளை பதிவிட்டவர்களுடைய வீடுகளுக்கும் கூட நலன்புரி நன்மைகள் சபையின் அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் வருகை தந்து உங்களுடைய தகவல்களை திரட்ட இருக்கிறார்கள். தகவல்களை திரட்ட வரும் அதிகாரிகளிடம் முழுமையான உண்மையான தகவல்களை நீங்க உரிய ஆவணங்களோடு வழங்கி வைங்க. அப்போது நிச்சயமா உங்களுக்கு இந்த வருடத்திலும் தொடர்ச்சியாக அஸ்வசம கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, அஸ்வசம கொடுப்பனவை எப்போது சரியாக வங்கி கணக்குகளில் இருந்து மீள பெற முடியும் என்ற அந்த தகவல் எங்களுக்கு கிடைத்தவுடன் அந்த செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். எனவே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போது இது போன்ற உடனுக்குடனான செய்திகளை தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோ ஊடாக சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம்.